பட்டது என்பது பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஏராளமான கருத்துக்களும் தலைவர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. பல தலைவர்கள் வீட்டு காவல்லையும் வைக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கையில அது தொடர்பான அந்த விவரங்கள் எல்லாம் எதிரொலிக்குமா? அந்த தலைவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? ஜம்மு காஷ்மீர் மற்றும் சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை சமூகத்தினருடைய ஒரு 2 பிரிவுகளிடையே வாக்குகளை சேகரிப்பதில் தான் ஒரு முக்கிய பிரதான வாக்குறுதியாக 2 கட்சிகளுக்குமே இருந்தது. இந்த சிறப்பு அந்தஸ்து கடும் எதிர்ப்பிற்கு இடையே தான் சிறப்பு அந்தஸ்து பாஜக ரத்து செய்திருந்தது. ரத்து செய்த பிறகுவே ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பதற்றமான சூழல் இருந்தது. பல மாதங்களாக ஜம்மு காஷ்மீர்ல அந்த இணையதள இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. பல முக்கிய தலைவர்கள் வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு மக்களவை தேர்தலோடவே ஜம்மு காஷ்மீருக்கு அந்த சட்டப்பேரவை தேர்தலும் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்த நிலையில தற்போதுதான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதியில தற்போது தேர்தல் நடைபெற்று வருகின்றது. அந்த பகுதியில பாஜகவிற்கு ஒரு பிரதானமான வாக்குகள் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காங்கிரசுக்கும் அந்த சிறுபான்மையின வாக்குகள் அதிகமாக கை கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு சூழல் தற்பொழுது ஒரு சிறிய இடைவெளியில தான் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கு. காங்கிரஸ் 22 தொகுதிகளிலையும் பாஜக 19 தொகுதிகளிலையும் முன்னிலையில் இருக்கு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 90 தொகுதிகள் இருக்கு. பெரும்பான்மைக்கு 50 தொகுதிகளில் முன்னிலை பெற வேண்டும். மற்றவையில அந்த 6 தொகுதிகள் முக்கியமாக முன்னிலையில் இருக்காங்க. இந்த மற்றவைகள் வெற்றி பெறும் தொகுதிகள் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனா வெளிவந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள்ல அதாவது ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு எந்த கட்சி பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பே இருக்கிறது தெரிவிக்கப்பட்டது. அதற்கேற்றப்பட்டுதான் தற்போது முன்னணி நிலவரங்களும் வந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் வந்துட்டு 24 தொகுதிகளிலையும் பாஜக 21 தொகுதிகளிலையும் முன்னிலையில இருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இரு மாநிலங்களிலுமே தொடர்ந்து காங்கிரஸ் முன்னிலை பெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். தற்போது தபால் வாக்குகள் அனைத்தும் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டதா? கூடுதல் விவரம். அதாவது எதிர்பார்க்கப்பட்ட ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல் முடிவுகள் என்பது இன்றைக்கு தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணுவது முதல் நமக்கு தெரிய வர இருக்கிறது. அதன்படி பார்க்க போனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தாலும் சரி, ஹரியானாவாக இருந்தாலும் சரி, 2 மாநிலங்களுமே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் இந்த நிலையில் 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருப்பதாக முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. வாக்குகள் என்பது தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே முடிவடைந்த இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று காலை 8 மணிக்கு துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 மாநிலங்களிலுமே காலை 8 மணிக்கு இந்த முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை வெளியாகி இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி தான் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. 2 மாநிலங்களிலுமே 90 தொகுதிகளை கொண்டதாக இருக்கின்றன. முதலில் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையில் இதுவரை 41 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 15 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 22 இடங்களிலும், பிடிபி கட்சியை பொறுத்தவரையில் 3 இடங்களிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிகிறது. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. மொத்தம் 67.9% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இந்த மாநிலத்தை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தான் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் விரோத ஆட்சியை ஹரியானா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டு வருவதாகவும், அந்த மாநிலத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த முறை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, பிந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தோல்வியடைந்து காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு துவங்கிய இந்த தபால் வாக்கு எண்ணிக்கைகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தான் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போக போகத்தான் தெரிய வரும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு
முடிவடையும். தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த தபால் வாக்குகள் எண்ணி முடிந்ததற்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கின்றன. மொத்தம் 93 வாக்குப்பதிவு மையங்களில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் சுமார் 10 to 10:30 மணிக்கு யார் முன்னிலையில் அதிகமாக இடம் பிடிக்கப் போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் அந்த கட்சி தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சி அமைக்கப் போகிறதா என்பது பற்றி எல்லாம் தெரிய வரும். அதே சமயத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர்தலாக இருக்கிறது. அங்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெறும் சட்டமாக இருக்கின்ற 370வது பிரிவை திரும்ப பெற்ற பிறகு நடைபெறும் ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அங்கு பல ஆண்டுகளமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் என்பது 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கும் 90 தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவையாக இருக்கிறது. முதலில் அங்கும் தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டன. தற்போது வெளியாயிருக்கின்ற அந்த தகவல் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 23 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. போக போக அங்கும் இந்த தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவாயிருக்கின்ற அந்த வாக்குகள் என்பது ஒரு பெட்டியாக எடுக்கப்பட்டு சீல் உடைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணம் பணி என்பது தொடர்ந்து நடைபெறும். அங்கும் சுமார் 10:30 to 11 மணி அளவில் வரை யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். அங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தாலும் தொங்கு சட்டப்பேரவை கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் சுமார் 11 மணி அளவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பது தெரிய வரும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் முன்னணி தலைவர்களாக இருக்கின்ற அமித்ஷா, அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டா உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அதே போன்று ஹரியானா ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எப்படியாவது அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் 2 பேர் மட்டுமே முன்னணி தலைவர்களாக அந்த 2 மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்த முறை எப்படியாவது காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து மக்கள் எங்களை வெற்றி அணையில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார்கள். அவர்களது எண்ணம் ஈடருமா என்பது சுமார் 11 மணி அளவில் தெரிய வரும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையில் அனைத்து பகுதிகளுமே மிகவும் பதட்டமான பகுதிகளாக பார்க்கப்படுவதால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுதான் இந்த வாக்கு எண்ணும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.